சிறகடிக்க ஆசையில் இன்னைக்கு வந்து உள்ள எபிசோடு வந்து ரோஹிணி வீட்டில் வந்து கிரீஸ்க்கு காய்ச்சி அதனால் புலம்பிகிட்டு இருக்கான். முத்து அங்கிள் மீனா ஆண்டியை பார்க்கணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்போ வந்து அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ரோஹிணி வந்து திட்டுறாங்க. திட்டினதுக்கப்புறம் சரி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுறாங்க. அடுத்து அண்ணாமலை வீட்டில் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு இந்த மாதிரி முத்து மீனா நேற்று பார்த்ததை வச்சு இன்றைக்கி திரும்ப பேசுகிறாங்க. அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி முத்துவுக்கு மீனாவுக்கு வந்து மனோஜோட ரூமை கொடுக்க சொல்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு வந்து விஜயா வந்து சத்தம் போடுறா, எதுக்கு கொடுக்கணும் வைக்கணுன்ட்டு எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லி திட்டுறா. இப்போ மனோஜ் தனியாக இருக்கிறாரு, அதனால் கொடுத்தான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. முத்து மீனா வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா விஜயா சொல்கிறா எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி திட்டுறா. மீனாவை பிடிச்சி திட்டுறா விஜயா. அப்புறம் வந்து ரவி சொல்கிறாப்புல, நானும் மனோஜும் ஒரு ரூமில் இருந்துக்கிறோம், என் ரூமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு மனோஜை மட்டும் தனியாக இது பண்ண சொல்லி அவங்க அப்பா டிசைட் பண்ணிடுறாரு. உடனே முத்து மறுக்கிறாப்புல. ஏன் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு மனோஜோட ரூமை கொடுத்தா அம்மா வந்து ரொம்ப சங்கடப்படுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னால அதனால விஜயா வந்து சீக்காளி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாப்புல. உடனே விஜயா சொல்கிறா, மனோஜ் கல்யாணம் பண்ணால் ரூம் தேவைப்படும், கல்யாணம் பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரோஹிணி வந்து ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வராங்க. அப்போ மீனா வர்றப்ப மீனாட்ட வந்து சொல்கிறா, நல்லா தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்ட பேசினாலே நீ ஏதாவது சிக்கலில் மாட்டி விட்ற அப்படின்னு மீனா பயப்படுறா. இல்லை நான் வந்து சொல்ல வரேன், எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லி கேட்குறா. கிரீஸுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் உங்களையும் முத்தையும் பார்க்கணும்னு சொல்லி இது பண்ணுறான். மீனா வந்து மறுக்கிறா, நீ மாரி தான் வில்லங்கத்தில் நீ மாட்டி விட்ட, உன்னை நம்ப முடியாது அப்படின்னு, நீ ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. இல்லை நான் உண்மையத்தையும் சொல்கிறேன், காய்ச்சலாக இருக்கு அவனுக்கு கிரீஸ்க்கு, உங்களை தான் பார்க்கணுன்னு புலம்புறான், டாக்டர்கிட்ட காட்டினா சரியாகலை, நீங்கள் வந்து பார்த்தா குணமாயின்னு சொல்கிறாங்க, அதனால் கேட்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு லொக்கேஷன் அனுப்பி விட்றான். அப்புறம் விஜயா பார்வதி வீட்டுக்கு போகிறா. அவங்க 2 பேரும் ஏதோ அவார்டு வாங்குறதுக்காக கோயம்புத்தூர் போயிட்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்வதி வீட்டுக்கு வந்து விஜயா போனப்போ வந்து சிந்தாமணி வந்து வர்றாங்க. சிந்தாமணி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்க அந்த ரூம் பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த மாதிரி உடனே மனோஜுக்கு பொண்ணு பார்க்கணும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்க்கணும், அந்த வேறு யாரும் இருக்கக்கூடாது, ஒரே பொண்ணாக இருக்கணும், சொத்துலாம் நிறையா இருக்கணும், அது ஒரே வந்து என் மையனை கட்டி வச்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே சிந்தாமணி முத்து மீனாவை பற்றி வத்தி வச்சு அவங்களை வீட்டை விட்டு கிளப்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. உடனே அவங்க சிந்தாமணியோட மகளை வந்து விஜயா கேட்குறாங்க, உங்கள் மகளுக்கால படிச்சுட்டு வந்தாலே, வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாலே மாப்பிள்ளை பார்த்து கட்ட வேண்டியதானே அப்படின்ட்டு. அதுக்கு வந்து சொல்கிறாங்க, என் மனோஜ் கட்டி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்ன மாஸ்டர் 2ஆம் தரமாக என் மகளை போய் கேட்குறீங்க, அவளோட படிப்பெண்ண அந்தஸ்தெல்லாம் ஒரே பொண்ணு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. மீனா விரட்டுறதுக்கு சிந்தாமணி சதி திட்டம்